வணக்கம். தடயத்தார் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வானது 1985 ஆண்டு நெடுந்தீவு படகின் படுகொலையின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வானது 15/5/2024 கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் இடம்பெற்றது. நெடுந்தீவு மக்கள் ஒன்றியம் கனடாவின் ஊடாக அமரர் பரராசசிங்கம் குடும்பத்தினரால் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்விலே நெடுந்தீவு மக்கள், கனடாவில் தமிழ் பேசுகின்ற மக்கள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த படகிலே உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும், அமரர் பரராசிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்து கொண்டு இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. பிரசாதீர்மசத்ரஸ்து நட்சத்திரம் சர்வமேவம் மோவார்த்த சமஸ்த துர்தக்ஷா பார்வதி பரமேந்திர பிரவர்த்தமானக்ஷாத்யம் பிரமணः பிரியவராத்தேஸ்வரவராகன் வைபஸ்வரம் மந்திரே ரத்னகணஜிகே பகவானே வாசரந்தா நட்சத்திரோத்தாரியாம் சுபயோகஸ்மரணம் தேவந்திரகமணம் விஜயஜனம் விஜயித்தாரியாம் பிரணாசி ஐயப்பெழுந்தாரியஸ்ய விசேஷமகாசன்னிதோः ஆத்மசாந்தி பூஜார்த்தராணிந்திர சிவபதானாம் முக்ஷரி பிரார்த்தராணிந்திர சிவபதானாம் ராஜேஸ்வரன் நாமரியானாம் மணிவண்ணன் நாமரியானாம் அமிர்தலிங்கன் நாமரியானாம் சந்திரகுமார் நாமரியானாம் குசலகுமாரி நாமரியானாம் கனகலிங்கன் நாமரியானாம் மந்தோணி பிள்ளை நாமரியானாம் தேவசனான் பிள்ளை நாமரியானாம் கோவிந்தன் நாமரியானாம் யோகானாம் யேசுநாதிகன் நாமரியானாம் கந்தையா நாமரியானாம் யேசுதாசன் நாமரியானாம் தோணி நாமரியானாம் முருகன் நாமரியானாம் கார்த்திகேச நாமரியானாம் சம்மா நாமரியானாம் ஈவானி நாமரியானாம் யோகராஜா நாமரியானாம் சித்தையா நாமரியானாம் சதாசிவன் நாமரியானாம் கந்தையா நாமரியானாம் வெள்ளிநாதன் நாமரியானாம் நிர்மலாதேவி நாமரியானாம் நாகேந்திரன் குமந்திரன் நாகேந்திரன் நாமரியானாம் விநாயகமூர்த்தி நாமரியானாம் மரிய மாணிக்கம் நாமரியானாம் கிருஷ்ணாம்மா நாமரியானாம் சுரணாம்மா நாமரியானாம் புஷ்பராணி நாமரியானாம் சுபாசினி நாமரியானாம் சசிகலா நாமரியானாம் நிர்மலா நாமரியானாம் ஷியா நாமரியானாம் கனகம்மா நாமரியானாம் மரியம்மா நாமரியானாம் சதாசிவன் நாமரியானாம் மோட்ச பிரார்த்தனானித்திர சிவபதானாம் விசேதனः பார்வதி பரமேஸ்வரஸ்ய பாலகவலஸ்ய ஆத்மமுத்திரஸ்து பவதானாம் சர்வாணாம் ஸ்ரீமஹாசங்கல்பகாலீன உங்களோட பேர் நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. சங்கல்பம் பண்றாங்க. உங்களோட பேர் எழுதி துரை நாமதேயானாம் புராணதரயதனுராஜாதானாம் குணேஸ்வரன் குசரன் ஜத்ரேஜாதானாः உச்சராஜல்வரவேந்திரன் நாமதேயானாம் पुनर्वसुसीतानाम्याः वसन्ति रोहिणी नक्षत्रे राधायाः
Ocean. எல்லாம் விரும்பினா சுற்றிடலாம் சிவனை வேண்டிக் கொள்ளும் அவருடைய ஆத்மாக்கள் சாந்தியிடம் சொல்லி பிரார்த்தனை
பெருசில் சுற்றிடும் ஒரு தான் கையில் வச்சு கொடுக்கும் அவரவரே கொளுத்தி கையில் வச்சுருக்கோம் கொளுத்தி கையில் கொடுங்க கொளுத்தி எடுத்து கொளுத்து ஒரு கதை ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக நிதானமாக ஒரே சுத்தா வெளிக்கிட்டா ஒரே சுத்தா ஐயப்பனே பரிவு செய்வார் எனுரைத்த பத்தாவை முன் நோக்கி பரிவு செய்த வழியுடைய மங்கை நல்லாரே துரைப்பார் துரைதனஞ்சேர்பன்களுக்கு சூழ்ந்தருது நாயகரே பலிக்கும் ஒரு தெய்வம் ஒன்று பல முறையும் சொல்வதனால்
प्रार्थ परमेश्वराज्ञः राजेश्वरन्नामरीशमणिवण्णन्नामरीशमृतलिङ्गन्ना चन्द्रकुमारनामरीशं कुशलकुमारीनामरीश कनकलिङ्गन्नामरीशन्तोनि पिळ्ळैनामरीशं देवसगायं पिळ्ळैनामरीश गोविन्दन्नामरीश सुनारिकमुकुटमन्नामरीशं कन्दैयानामरीश सुदासन्नामदन्तोनीनामरीश मुरुगन्नामरी कार्तिकेशुनामरीशं एलिसम्भानामरीश दिवानीनामरीश योगराजानाम चिन्नय्यानामरीशं सदाशिवन्नामरीश कन्तय्यानामरीश दिल्लैनाथन्नामरीश निर्मलादेवीनामरीशं नागेन्द्रन्नामरीशं विनायकमूर्तिनामरीश मर्यमाणिक्यन्नामरीशं कृष्णाम्मानामरीश स्वर्णम्मानामरी पुष्पराणीनामरी सुभासिनीनामरीशं शशिकलानामरी निर्मलानामरीश निश्यानामरी कनम्मानामरी मर्यम्मानामरीश सदाशिवन्नामरीश मोक्षप्रार्थ्यं कुमुदिनिपडगभवद्काले विशेषणः मोक्षप्रार्थ परमेश्वराज्ञः मोक्षराजित्रस्तु मोक्षां प्राक्षीणं स्वाति परमेश्वरस्वामिन् सर्वपरिपूर्णबलमनुग्रहाणित्रस्य पुराणम् ओम वन्दे शम्भुं ममापरिं सुरगुरुं वन्दे निखट्कारणं वन्दे वनकभूषणं मृगधरं वन्दे वसूनां पतिं वन्दे सूर्यसागरं वन्दिनयनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनार्दनं वन्दे शिवं शङ्करं ओम शिवाय नमः ओम महेश्वराय नमः ओम शंभवे नमः ओम विनायकने नमः ओम शशिशेखराय नमः ओम वामदेवाय नमः ओम विरूपाक्षाय नमः ओम कवर्धिने नमः ओम कामारदे नमः ओम अंतकासुरसूदनाय नमः ओम गंगाधराय नमः ललाटाक्षाय नमः ओम कालकालाय नमः ओम कृपाणदे नमः ओम मृगवाणदे नमः ओम विश्वेश्वराय नमः ओम वीरभद्राय नमः ओम गंगाधराय नमः ओम प्रजापतये नमः ओम प्राज्ञाय नमः ओम दुर्गाय नमः ओम मृत्युंजयाय नमः ओम सूक्ष्मधनवे नमः ओम தாயத்திலே சென்றிருந்தார்கள். அவர்களை இவரக்கமின்றி அவர்கள் கொடூரமான முறையிலே படுகொலை செய்திருந்தார்கள். அந்த நினைவு நாள் நமது ஆலயத்திலே பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகின்றது. எனவே அவர்கள் உயிர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவர்கள் இன்னுயிர் ஈடேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல வைத்தியநாத பெருமானை நாங்கள் மனதார வேண்டிக் கொள்வோம். ஏனெனில் சைவர்களாகிய நாங்கள் அந்த ஒரு வழிபாட்டை மட்டும்தான் நாம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள், அவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய பிள்ளைகள், அவரை சார்ந்தவர்களுக்கெல்லாம் என ஆறுதலையும் தர வேண்டும் என்று எல்லாம் எம்பெருமானை வேண்டிக் கொண்டு இப்படியான சம்பவங்கள் மென்மேலும் நடைபெறாமல் இருப்பதற்கு நமது எம்பெருமான் நமக்கு அறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உயிர் நீர்த்த அத்தனை உறவுகளுக்கும் ஆத்மசாந்தி பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இங்கே வந்திருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்பவர்களும் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்து அவர்களுக்கான பிரார்த்தனைகளை ஈடுபட்டுக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஓமர நம பார்வதி பதரே மகாதேவாம். பிரணவம் பார்வதி பதரே ரகர மகாதேவா. முயற்சி செய்த பராசிங்கம் அவர்களும் இன்று அமராகிவிட்டார். அவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்துக்கும் நாங்கள் நன்றியுடலாக இருப்போம். எங்களுடைய தாயக உறவுகளின் இன்னல்கள் என்றும் தீர்ந்தபாடில்லை. என்று தனியுமோ எங்கள் தாய் உறவுகளின் இன்னல்கள் அன்றுதான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த வகையிலே இது போன்ற நிகழ்வுகள் மேலும் மேலும் நடக்காதிருக்க இங்கு கூடியிருக்கின்ற அந்தன பெருமக்களும் நாங்களும் சேர்ந்து இறைவனுடன் வெறும் மகா பூஜை செய்து மேன்மேலும் தீமைகள் நடக்க வண்ணம் நாங்கள் வேண்டுவோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நெடுந்தீவு மக்கள் ஒன்றியத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
ரோடாக இருக்குது. ஒரு குடும்பத்தை கொண்டு வாங்க. சுத்தியண்ணா இல்லைங்க அப்படி முடியாது. அதில் வச்சுக்கிடுங்க பிரசாதம். காளாஞ்சியில் எடுத்துக்கொள்ளலாம். காளாஞ்சியில் எமது ஈழ மண்ணில் 1985 ஆண்டு மே மாதம் இன்றைய நாள் 15ஆம் தேதி சிங்கள இராணுவத்தினால் ஈனப்படுகொலை செய்யப்பட்ட உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஈனப்படுகொலையில் ஒன்றான மூதினி படகின் படுகொலை நடந்து 39 ஆண்டுகள் ஆயும் என் மக்களுக்கான நீதியும் அதற்கான நியாயம் இதுவரையும் உலகத்தால் கண்டுபிடிக்கப்படவில்லை, கொண்டு வரப்பட்ட எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உண்ணாவிரதங்கள், எத்தனை நடந்தும் இன்று வரை இதற்கான நீதி கிடைக்கவில்லை. அவர்கள் உறவுகள் ஒன்றும் வளர்ந்து முதியோர்கள் ஆனாலும் இன்று வரை அவர்களுக்கான ஆத்மா சாந்தி பிரார்த்தனை மட்டுமே இவர்களால் செய்ய முடிகிறது. அந்த வகையில் எங்களுடைய காலந்தோறும் நெடுந்தி மக்களும் இந்த நிகழ்வை செய்து வருகின்றது. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றக்கூடிய மாறி ஒருத்தர் வந்து போனாலும் இன்று வரை நியாயம் கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக எமது சங்கத்தின் ஆரம்பகால உறுப்பினரும் நிரந்தர ஒரு அங்கத்தவருமாக இருந்த பர்ராசிங்கம் அவர்கள் குடும்பத்தால் இது செய்யப்பட்டு வருகிறது. ஆனாலும் இது ஒன்றியத்தின் சாரகாகவே செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இப்படி செய்வதற்கு விட நீங்கள் இதில் ஆவணப்படுத்தி எங்களுடைய இந்த நியாயமான இந்த கோரிக்கைகளுக்கு எந்த ஒரு தீர்வும் இதுவரை 39 ஆண்டுகளாக இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நாங்கள் மிக வருத்தத்தோடு தெரிவித்தோம். இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் தொடர்ந்து இப்படி செய்து வரும்போது அவர்களுக்கும் ஒரு நியாயம் வேண்டி நிற்கின்ற இந்த உறவுகளுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி விரைகின்றேன். 15/5/85 குமுதினி படகு கொலைக்களமாகி நீரின் நடுவே நினைவிழப்பினும் நினைவில் அழியா மாந்தருக்காக இன்று 39 ஆண்டுகள் எங்களுடைய உறவுகள் பயணித்த குமுதினி படகை தாக்கி கடற்படை
வெட்டியும் கொத்தியும் குதறியும் நடந்த சம்பவங்கள் அந்த ஈரத்தக்கரைகள் இன்னும் மாறவில்லை. இதற்கொரு முடிவும் காணவில்லை. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் தொடர்ந்து நடத்தி ஒன்றியம் இந்த அபிஷேகத்தை எங்கள் இழந்த மக்களுக்காக நாங்கள் செய்து வருகிறோம். நெடுந்தி ஒன்றியமும் அதனைத் தொடர்ந்து பெர்ராசிங்கம் அவர்களால் இந்த அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அதை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை இந்நாளிலும் தெரிவித்து இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணக்கம். எவ்வளவு நேரமும் நினைவேந்தல் நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பார்வையிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.